இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த சேலைக்கு ப்ளவுஸை எந்த விதத்தில் அழகுபடுத்தலாம்னு பார்ப்போம். இது தீபாவளி வரிசைங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த சேலையில் ரொம்பவே சிம்பிளான ஒரே ஒரு பார்டர் மாதிரி ரெட்டில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு சின்னதாக லேஸ் மாதிரி. பிறகு சேலையோட முழு டிசைனே இவ்வளவு தான். கீழவும் அதே மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ளவுஸில் எதுவுமே தரல, ரொம்பவே பிளெயினாக இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் கூடுதலாக ஒரு அழகுபடுத்தலாம். இப்போ இந்த நிறத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தனியாக பிளெயினான துணி, இது வந்து கொஞ்சம் நிறத்தில் ஒரு டிசைன் மாதிரி போட்டிருக்கு இல்லையா, அது இல்லாமல் நீங்கள் பிளெயினாக அதே நிறத்தில் கிடைச்சா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த நிறம் கிடைச்சாலும் சரி, இந்த மாதிரி கிடைச்சாலும் இது மாதிரி பிங்கில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்து அது ஒரு 3 இன்ச் அல்லது ஒரு 3.5 இன்ச் கிட்ட நேர் பீஸாகவே வெட்டி அதை நம்ம பட்டையான டோரி மாதிரி செஞ்சுக்க போகிறோம். இந்த ஓரத்தில் தையல் போட்டு நம்ம அதை திருப்பினோம்னா பட்டையாக வந்துடும் இல்லையா. இப்போ இதை நம்ம இந்த தையலை ஒரு பக்கம் வச்சு நல்லா கீறி விட்டுருங்க. அது வந்து ஒரு சென்டராக வர மாதிரி வச்சுட்டு 2 பக்கமும் உங்களுக்கு கொஞ்சம் இந்த இடமெல்லாம் கனம் இல்லாமல் கொஞ்சம் நம்ம அங்கே லேஸெல்லாம் வச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதுக்காக நடுவில் இதை வச்சு கீறிக்கோங்க. அல்லது நீங்கள் இந்த டிசைன் அந்த தையல் அடியில் வர மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் மிஷினோட ஒரு பக்கத்தில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் இப்படி தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஃப்ளாட்டான ஒரு இது வந்துடும். நீங்கள் இந்த மிஷினோட இந்த முன் பாகம் இருக்குது இல்லையா, இந்த சரிவில் இதை வச்சு அப்படியே நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லா அது வந்து பதிஞ்சு உட்காந்துரும். இது எல்லா டெய்லருக்குமே தெரியும், பிகினர்ஸ் கொஞ்சம் கற்றுப்பீங்க அப்படின்றதுக்காக அதை சொல்கிறேன். இப்போ இதை வந்து நாம் ஓரத்தில் ஒரு சின்னதாக ஒரு ப்ளீட் மாதிரி ஓரத்தில் மட்டும் வைக்கலாம். ஒரு பக்கம் வைக்கலாம், இன்னொரு பக்கம் ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணும்பொழுது இன்னொரு பக்கம் ஃபினிஷ் பண்ணலாம். சும்மா கொஞ்சமாக, ரொம்ப மடக்கலை, கொஞ்சமாக அப்படி மடக்கி அப்படியே லைனாக வச்சு ஒரு தையல் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ நம்ம இதை நெக்கை சுற்றி வைக்க போகிறோம். ஒரு பக்கம் இதை அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம லேஸ் வச்சு அழகுபடுத்திடலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ஆனால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த லென்த்து எடுத்துக்கோங்க. இந்த லென்த்து வந்து உங்களுக்கு விரிஞ்சு கொடுக்கும் இல்லையா, இதை நம்ம வச்சு தையல் போட போகிறோம். நமக்கு இந்த கர்வில் உங்களுக்கு திரும்பணுன்றதுக்காக நான் அதை முதல்ல நான் முடிக்கலை, சரிங்களா. இப்போ சென்ட்ரு வரைக்கும் இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த டிசைன் இவ்வளோ தொலைவு வரணும், சென்ட்ரு வரைக்கும் வரட்டும். அதுக்கப்புறம் இந்த டிசைன் வந்து சென்டரை தாண்டி வரணும். அதனால் நம்ம இதை ஒரு அடையாளம் போட்டுக்கிட்டு இந்த சென்ட்ரு வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திடுங்க. ரொம்ப எட்ஜாக வைக்கணும்னு இல்லை, நம்ம அதுக்கு மேலே லேஸ் வைக்க போகிறதால கொஞ்சம் தள்ளி கூட வச்சுக்கலாம். இது மிஷின்லேயே வச்சோம் நம்ம அந்த டிசைனை ப்ளீட்டை வச்சுக்கிட்டே வரலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில நேரங்களில், இந்த துணிகள்லாம் வழுக்கிக்கிட்டே இருக்கிறதால நீங்கள் இப்படியே கூட வைக்கலாம். கொஞ்சம் அது ஷேக் ஆகுதுன்னா கூட உங்களுக்கு கவலை இல்லை. நம்ம மேலே லேஸ் வச்சு அதை மறைச்சிட போகிறதால கொஞ்சம் தைரியமாகவே நீங்கள் இதை தைக்கலாம். அந்த சென்டரை தாண்டி கொஞ்சம் ஒரு கோடு வரைக்கும் நான் தாண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை அப்படியே மடக்கி நம்ம இந்த எக்ஸஸ் பீஸை கட் பண்ணிடலாம்.
இப்போ நாம் வைக்க போகிற டிசைன் இதை கட் பண்ணிட்ட பிறகு திரும்ப இங்கேருந்து மேலேருந்து இப்படி வந்து நம்ம இப்படி கொண்டு வந்து இந்த டிசைன் இங்கே இல்லாமல் இப்படி வந்து நம்ம முடிக்க போகிறோம். சரியா? இது ஒரு டிசைன். உங்களுக்கு இதிலேயே 2 in 1 இன்னொரு டிசைன் சொல்கிறேன். இப்போ இதை நீங்கள் ரெண்டுமே ஈவனான அளவு எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இதை முடிச்சுட்டு இந்த அப்படியே இதை கொண்டு வந்து இப்படி இந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த டாட் வரைக்கும் கொண்டு வந்து இதை இப்படி உள்பக்கம் ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சுடுங்க. இப்படி வச்சுட்டு இன்னொன்று கொண்டு வந்து அதே மாதிரி இந்த டாட் பக்கம் வச்சிங்கன்னா அதுவும் இன்னொரு அழகான டிசைனாக இருக்கும். உங்களுக்கு அந்த டிசைன் வேணும்னாலும் வச்சுக்கலாம், இது வேணும்னாலும் வைக்கலாம். உங்களுக்கு எது வேணும்ன்றது எனக்கு ஐடியா இல்லை. நீங்கள் இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்காக அதை சாம்பிளாக கூட கொஞ்சம் தச்சும் காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் அதை பிரிச்சுட்டு இதுக்கு என்ன நான் வைக்கணும்னு ஐடியா இருந்ததோ அதை நான் வைக்கிறேன். இப்போ இதை நான் டம்மியாக தைக்கிறதுக்காக லாங்கான ஸ்டிச் வச்சுருக்கேன். இந்த கீழே இருக்கிற பிசுரை நீங்கள் இப்படியே மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த எட்ஜெல்லாம் இந்த ப்ளீட்டுக்கு ஏற்ற மாதிரி மடித்து மேலே வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம லேஸை வைக்க போகிறோம். கரெக்டாக இந்த சென்டரில் ரெண்டும் வந்து மீட் ஆகிற மாதிரி. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இது எல்லாமே அப்படியே ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலே நம்ம லேஸ் வச்சிட்டோம்னா இது ஒரு டிசைனாக இருக்கும். இந்த டிசைனும் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நான் வந்து இந்த பக்கம் இருக்கிறத பிரிச்சுட்டு நான் ஒரு சைடு மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அதனால தான் கொஞ்சம் லாங் ஸ்டிச் வச்சேன். இது வந்து நம்ம எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும்ன்றதால. நமக்கு இது மூட போகிறதால இங்கே எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுற டிசைன் தான். அதாவது இந்த மாதிரி ரைட் சைடு மட்டும் கீழே விழுறது. இப்போ இந்த இடத்துல நம்ம சிங்கிள் ஃபுட் போட்டு அதில் சேலையில் இருக்கிற மாதிரியே ரெட்டு அது வைக்கலாம். இப்போ நம்ம இதை சிங்கிள் ஃபுட் போட்டால் தான் இந்த மாதிரி பைப்பிங் இருக்கிறத வைக்க முடியும் இல்லையா. இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற சிங்கிள் ஃபுட் நான் யூஸ் பண்ணுறேன். எப்போதுமே வந்து ஃபுட்டு மாற்றும் பொழுது ரொம்ப கவனமான ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஃபுட்டை இப்படியே வச்சு ஃபிட் பண்ணாதீங்க. எப்போவுமே ஃபுட் ஃபிட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த பின்னாடி இருக்கிற குதிரையை இறக்கி விட்டுட்டு, அதுவும் இல்லாமல் நீடில் உள்ளே இருக்கணும். இந்த 2 விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக செய்யணும். இல்லாமல் நீங்கள் மேலே தூக்கிட்டு இருக்கும் பொழுது அதை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குதிரை வந்து இறக்குனாலும் ஏற்றுனாலும் ஒரே பொசிஷன்லேயே இருக்கும். சில நேரங்களில் அந்த மாதிரி ஆவதுண்டு. இது வந்து சந்தேகமாக கூட சில தோழிகள் கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன், பின்னாடி அந்த லீவரை இறக்கி விட்டுடுங்க. இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபிட் பண்ணுங்கள். கழட்டும் போதும் போடும்பொழுதும் நீங்கள் கழட்டும் போது கொஞ்சம் தூக்கிட்டு வெளியே எடுக்கிறதுக்காக பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஊசி வந்து சரியான பொசிஷனில் உட்காருதா அப்படின்னு பார்க்கணும்னா நீங்கள் கட்டாயமாக இந்த நீடில் உள்ளே இருக்கணும். அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து தப்பாக ஃபிட் பண்ணிட்டோம்னா நீடில் வந்து அதில் பட்டு எகிரிடும். 2 சைடு ஃபுட்டும் கிடைக்குதுங்க. இப்போ நம்ம இதை வைக்கும் பொழுதே இந்த ப்ளீட்டையும் நம்ம இந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துடணும். சரிங்களா? இது வந்து எக்ஸஸாக வந்து உங்களுக்கு விரிவாக இருந்ததுன்னா வைக்கிறது சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ப்ளீட்டை இங்கே ஆரம்பத்தை அனுசரித்து இந்த இடத்த அப்படியே சமப்படுத்தி வச்சுக்கிட்டே வந்துடுங்க. அப்புறம் நீங்கள் தைக்கும் பொழுது இந்த ஒயிட் பார்ட்டு இப்படி வெளியே வரும். அதை நீங்கள் கையில் இப்படி தள்ளிக்கிட்டே தான் தைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சரியாக வரும். அந்த பாயிண்டில் கரெக்டாக விழும்.
நீங்கள் அப்படியே நம்ம கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னு நீங்கள் மிஷினை ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக நகரும். ஸோ நீங்கள் நீடில் கிட்ட போகாமல் இங்கேருந்து இப்படி தள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியாக உட்காந்துரும். கொஞ்சம் அந்த ப்ளீட் முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அதுவும் ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கும். இப்படியே ஈவனாக தான் வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு ரொம்பவே அதிகமான ரிங்கிள்ஸ் வருது பாருங்கள். ஏன்னா இந்த இடம் ரொம்ப ஷார்ட்டாக வந்து நம்ம இங்கேயே முடிச்சிட்டோம் இல்லையா, ரொம்ப பெரிய லென்த் இல்லை, அதனால் அப்படி இருக்கும். இந்த உள்பாகமாக மடித்து அந்த எக்ஸஸாக இருக்கிறத உள்பாகத்தில் விட்டுருங்க. நீடில் வந்து ஷார்ப்பு குறைஞ்சிட்டா இந்த மாதிரி துணி வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இழுத்ததால தான் இந்த இடத்துல சரியாக தையல் விழலை. இப்போ இந்த சைடுக்கும் நாம் அதே மாதிரியே கொடுக்கலாம். உங்களுக்கு இதை வந்து நீங்கள் இப்படி உள்பக்கமாக அடிபாகத்துலேயோ மேலேயோ அப்படியே அதை அழுத்தமாக வச்சுட்டு நீங்கள் இது மேலே இருந்து அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதை வந்து வெறுமனே பிளெயின் துணியில் கூட வைக்கலாம். ஆனால் இது மாதிரி ஒரு அந்த ஸ்மோக்கிங் டிசைன் மாதிரி கொஞ்சம் கொச்ச கொச்சன்னு இருந்தால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி வைக்கிறேன். இப்போ நமக்கு சேலையில் இன்னொரு நிறம், இந்த மாதிரி ஒரு சாண்டல் நிறம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி சாண்டல் நிறத்துக்கு இந்த மாதிரி ஒரு லேஸை நம்ம கூடுதலாக கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இதை நம்ம இப்படி நெக்கு கிட்ட கொடுத்து அழகுபடுத்தணும்னா உங்களுக்கு இது பிடிச்சாலும் கொடுங்க, அல்லது நல்ல ஒரு ஜரி லேஸ் அது கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த சேலையில் அந்த அளவுக்கு கிராண்டாக இல்லாததால் நான் இந்த லேஸை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இதை கொடுத்தோம்னா ரொம்பவே டெக்கரேட்டிவாக ஆகிடும். சரிங்களா, இதையும் கொடுக்கலாம். உங்களுக்கு அந்த சேலையில் இருக்கிற நிறமாக இன்னொரு லேஸ் கிடைச்சாலும் அதையும் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ நம்ம ஃபுட்டை மாற்றிடலாம். இப்போ நம்மக்கிட்ட வகை வகையாக லேஸு நிறைய தான் இருக்குது. இருந்தாலும் இதுக்கு பொருத்தமாக தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லேஸ் தரேன். நீங்கள் இப்போ சேலை வந்து உங்களோட சேலை எந்த வகையில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுங்க. இப்போ நம்ம கொடுக்கும் பொழுது அந்த சென்டர் வந்து இந்த கிளாத்து, ப்ளவுஸோட கிளாத்து கொஞ்சம் நடுவில் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். நேரில் இது கொஞ்சம் அழகாக இருக்குது.
கேமராவில் கொஞ்சம் டல்லாக தெரியுது, ஏன்னு தெரியல. உங்களுக்கு இன்னமும் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் சின்னதாக இங்கே ஒரு பேட்ச் ஒர்க்கு கூட நீங்கள் ஒரு ஸ்டோனில் வச்சு இன்னமும் அழகுபடுத்தலாம். அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக வச்சுட்டு கூட இங்கே ஒரு ஸ்டோன் வச்சிங்கன்னா இன்னமும் கிராண்டாக இருக்கும். சரிங்களா? சேலை வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதால அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசைன். சரிங்களா? உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.